பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, 300 பேரை கொண்டு நான் உன்னை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் மீதியானவரை போன்ற உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 300 பேருடன் எதிரி வென்ற கிதியோனுடைய கதை உங்களுக்கு தெரியும். அவன் கையில் இருந்த ஆயுதங்கள் என்னவென்று தெரியுமா? அதே அதிகாரம் 16வது வசனத்தில் அவர்கள் கைகள் இருந்தது எக்காலமும் பானையும் ஒரு தீவெட்டியும் இருந்தது. இன்றைக்கு எக்கால சத்தம் என்பது நீங்கள் துதிக்கிற துதிக்க துதிக்க சாத்தான் ஓடி போவான். நீங்கள் கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அந்த எக்கால சத்தமானது உங்கள் துதியின் சத்தத்திற்கு ஈடாக இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் அக்கினி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது, நவமான பாஷையில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அந்த அக்கினி அபிஷேகம் வெளிப்படும் போது பிசாசுகள் நடுங்கும், சாத்தான் நடுங்குவான். பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவீர்கள் பிரியமானவர்களே. மூன்றாவது, சரியான உறவுகள். உங்கள் உறவுகள் பிளவுபட்டு இருக்கிறது என்றால், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கிறிஸ்து, அந்த தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின் வல்லமையினால் நீங்கள் சாத்தானை ஜெயிப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாத்தானை எதிர்க்கணும், மனுஷர்கள் மேல வெற்றி கொள்ளணும், போராட்டத்திலிருந்து வெற்றி கொள்ளணும் என்றால், இந்த 3 காரியங்களும் சரிவர செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனோடு கூட உள்ள சரியான உறவில் நீங்கள் நடக்கணும், பரிசுத்தாவியால் நிரப்பப்படணும். துதி மற்றும் ஆராதனை எப்பொழுதும் உங்கள் வாயிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இங்கே பார்த்தீர்கள் என்றால், கிதியோன் பயன்படுத்தின எக்காலமும் பானையும் தீவெட்டிக்கும் பதிலாக புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டு இதை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால், அவருடைய வழியில் நடப்பீர்கள் என்றால், அனுதினம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருந்தால், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால் அதிலிருந்து ஜெயம் எடுப்பீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, கிதியோனின் விடுதலை அற்புதமானது போல இன்றைக்கு உமோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகளும், பரிசுத்தாவின் வல்லமை ஜெபிக்கிறவர்களும், அப்பா துதிக்கிற பிள்ளைகளுமாக அந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் விடுவிக்கும்படி, அவர்களுக்கு ஜெயம் எடுத்து கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.